என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, இது செங்குருதி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மேலரசம்பட்டு சண்முகம் சேனலுக்கு எப்படி தொடர்ந்து ஆதரவு தருகிறீர்களோ அதே போன்று இந்த சேனலுக்கும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். தொடர்ந்து இந்த சேனலிலும் நான் தான் உங்களுக்கு தகவல்களை தர தயாராக இருக்கிறேன். இந்த சேனலையும் தொடர்ந்து நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நேற்று தமிழகம் முழுவதும் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பு, அதிர்ச்சி, யாரும் எதிர்பார்க்காத தகவல்களை பல பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கு. அதில் மிக முக்கியமாக இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா, இந்த இரண்டு நிறுவனங்களும் வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பு தான் தமிழ்நாட்டு அரசியலை அதிர்ச்சி ஆக்கியிருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே, இந்த இரண்டு நிறுவனங்களும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியா 90 இடங்களுக்கும் மேலே விஜய் வெற்றி பெறுவார், அவரே தமிழகத்தில் ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு பெரும்பான்மை பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களே முன்னிலை பெற வாய்ப்பு இருக்கிறது, திமுக ஆட்சி அமைத்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி, அதிமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி, இதை பற்றி யாரும் பெரிய அளவில் பேசின மாதிரி தெரியல. உண்மையிலே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது. என்னதான் நீங்கள் கோடி கோடியாக பணத்தை வாங்கியிருந்தா கூட திமுக கிட்ட, திமுக மேலே எனக்கு நெஞ்சு வரைக்கும் கோபம் இருக்குது. ஆனாலும் கூட உண்மையை பேசுங்கப்பா, எல்லாரும் உண்மையை பேசுங்க தயவு செய்து. இது ஜனநாயக நாடு. மக்கள் அவ்வளவு பெரிய முட்டாள்கள் இல்லை. மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது திமுக ஆண்டாண்டு காலமாக. அதை நாங்கள் ஏற்கிறோம். ஏன்னா தொடர்ந்து என் மக்களை திமுக ஆண்டாண்டு காலமாக முட்டாளாக்கி அடிமையாக்கி அவர்களுக்கு சேவகம் செய்கின்ற நிலையில தான் மக்களை திமுக இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் கண்கூடா களத்தில் மிகப்பெரிய அளவில் அதிமுக வாக்கை அறுவடை செய்திருக்கிறது. ஆனால் எவ்வளவு பெரிய முட்டாளாக்குகிறார்கள் மக்கள் அப்படின்னு பாருங்க. பத்திரிகை என்ற போர்வையில், கருத்து கணிப்பு என்ற போர்வையில் இவனுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இவனுங்க எச்ச பிச்சை வாங்கி திங்கிறதுக்கு அதிமுக படுதோல்வின்றான், அதிமுக கூட்டணி படுதோல்விங்கிறான். அதுதாங்க என்னால் ஏற்க முடியல. அதிமுக கூட்டணி படுதோல்வி அடையுமா? நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் திமுக படுதோல்வி அடைவு. இவ்வளவு பெரிய மோசமான ஆட்சி, இவ்வளவு கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் கொடுத்ததே இல்லை. இது வரலாறு சொல்லுது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த முதல்வரும் இவ்வளவு கேவலமான, இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி கொடுத்ததே இல்லை தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேவலமான ஆட்சி கொடுத்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு யாரால சொல்ல முடியும்? மக்கள் எப்படி அவர்களை மீண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வருவாங்க சொல்லுங்க? பணம் கொண்டு போய் கோடி கோடியை கொட்டியிருக்கட்டாங்க. ஆனால் தங்களுடைய குடும்பத்தை சீரழித்து, பிள்ளைகளை, எதிர்கால தலைமுறைகளை எல்லாரையும் சீரழித்த ஒரு ஆட்சியை மீண்டும் அந்த மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்து விடுவார்களா? கண்ணுக்கு தெரிந்து தங்களுடைய சொந்தம், பந்தம், உற்றார், உறவுகள் எல்லாருமே உயிரிழக்க காரணமாக இருந்தது இந்த திமுக ஆட்சி தான் நல்லாவே தெரியுது. அப்படி தெரிந்தும் அந்த ஆட்சியை மீண்டும் இந்த மக்கள் வாக்களித்து கொண்டு வந்து விடுவார்களா? இப்படியெல்லாம் நீங்கள் கருத்து கணிப்பு சொன்னால் இதெல்லாம் மக்கள் நம்பிடணுமா? விஜய்க்கு வாக்கு இருக்கு, விழுந்திருக்கு விஜய்க்கு வாக்கு. உண்மையிலேயே தற்குறி பிள்ளைகள் விஜய்க்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. தமிழ்நாட்டில் அகற்றப்பட வேண்டிய இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் திமுகவை முற்றிலுமாக வேறறுக்க மாற்று இயக்கம் வேண்டும். அது டிவிக்கே இல்லை. நான் சொல்கிறது புரியுதாங்க? நீங்கள் என்ன வேணால் திட்டிட்டு போங்க, எனக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது. நாட்டில் நடந்து கொண்டு இருக்கின்ற விஷயத்தை தான் நம்ம பேசணும். இன்றைக்கு அரசியல் மாற்றம் வேண்டும், அவசியம் வேண்டும். ஆனால் அது விஜய் இல்லை, அது அதிமுக இல்லைன்னா சீமான், இவங்க தலைமையில் மாற்றம் வந்தால் வரவேற்கலாம், தப்பு இல்லை. ஆனால் விஜய் தலைமையில் ஒரு மாற்றம் வந்தால் மீண்டும் படுகொழியில் மக்கள் விழுந்து விட்டார்கள் என்று பொருள். என்னங்க தெரியுது விஜய்க்கு? அரசியலை பற்றி விஜய்க்கு என்னங்க தெரியும்? என்ன தெரிய போகுது சொல்லுங்க?
அரசியல்னா என்னன்னு தெரியாமலே ஒரு மனுஷன் தன்னுடைய ரசிகர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று துடிக்கின்ற ஒரு நபரை கொண்டு வந்துட்டு அவர் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகிறான்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் எதில் சிரிப்பாங்க? அசிங்கமாக இல்லை? 100 விழுக்காடு விஜய் வெற்றி பெற வாய்ப்பு கிடையாதுங்க. 100 கணக்கான தொகுதியில் டெபாசிட் வராது. சில இடங்களில் டெபாசிட் வரும். ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றால் ஆச்சரியம். ஒரு சில இடங்களில் விஜய் வெற்றி பெற்றால் ஆச்சரியம். விஜய் போட்டியிட்டு இருக்கின்ற 2 தொகுதிகளில் முதல்ல ஒன்றிலாவது விஜய் வெற்றி பெறுவாரான்னு யோசிச்சு பாருங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கின்ற அணி அதிமுக அணி. அந்த அணியை இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கின்ற இந்த ஈனக்கூட்டம் எந்த அளவுக்கு குறைத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்கன்னு பாருங்க. மக்கள் அப்படி இல்லை, மக்கள் நல்லா வாக்கு போட்டிருக்காங்க கிரவுண்டில். அது முடிவில் தெரியும். 4ஆம் தேதி வெட்ட வெளிச்சமாயிடும். எல்லாமே 4ஆம் தேதி வெட்ட வெளிச்சமாயிடும். இந்த ஈனப்பயலுங்க பேசுறதெல்லாம் வலுவான அணிங்க. இப்போ திமுக எந்த அளவுக்கு கேவலமான ஆட்சி நடத்தி இருக்கிறது என்பதை விட அந்த கூட்டணி ஒட்டி இருக்கிறதா? முதல்ல ஒட்டி இருக்கிறதா? விசிகாரன் திமுக ஓட்டு போட்டிருக்கானா கிரவுண்டில்? காங்கிரஸ்காரன் திமுக ஓட்டு போட்டிருக்கானா? இல்லை திமுககாரன் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டிருக்கானா? இல்லை திமுககாரன் விசிகாவுக்கு ஓட்டு போட்டிருக்கானா? தேமுதிககார திமுக ஓட்டு போட்டானா? அல்லது திமுககார தேமுதிக ஓட்டு போட்டான்னு யோசிச்சு பாருங்க கொஞ்சம். கம்யூனிஸ்டுக்காரன் திமுக ஓட்டு போடலங்க, திமுககாரன் கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடலங்க. இந்த முறை இந்த கூட்டணி எப்படிங்க வெல்லும்? அதுவும் 90 இடங்கள், 10-20 இல்லைங்க, 90 இடங்கள் எப்படி வெல்லும்? வாய்ப்பு இருக்கா? பொய் பேசினாலே கொஞ்சம் பொருத்தமாக பேசுங்கடா. வீணா போன நாதாரிங்களே, பொய் பேசினாலே கொஞ்சம் பொருத்தமாக பேசுங்க. கோபம் வருது. கருத்து கணிப்புன்ற பேரில் மக்களை இழிச்ச பயல்களாக மாற்றாதீங்க. 100 விழுக்காடு தமிழ்நாட்டில் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும். 100 விழுக்காடு தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும். எடப்பாடி ஆட்சி அமைப்பாரா அப்படின்றத விட 100 விழுக்காடு இந்த முறை அதிமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் 2 இயக்கங்களுமே மாற்றப்பட வேண்டிய இயக்கங்கள் தான். ஆனால் அதற்கு உகந்தவர் விஜய் அல்ல. இதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 2 திராவிட இயக்கங்களும் மாற்றப்பட வேண்டிய இயக்கங்கள் தான். ஆனால் அதற்கு உகந்தவர் விஜய் அல்ல. அதற்கான காலம் இப்பொழுதும் இல்லை. அதற்கான காலம் இருந்தது. அதை சீரழித்தது விஜய் தான். அதற்கான காலம் இருந்தது. சீமானுக்கு மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலம் இருந்தது. அதை சீரழித்தது விஜய் தான், இல்லைன்னே சொல்ல முடியாது. உண்மையிலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஈனப்பிறவிகள், இழிப்பிறவிகள் இப்படி வந்து மக்களினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிறார்கள். அதுபோலதான் விஜயனுடைய இந்த அரசியல் வருகையுமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. விஜய் அரசியல் தற்குறிங்க. உண்மையிலே சொல்ற விஜய் அரசியல் தற்குறி. என்ன வேணா யார் வேணா எப்படி வேணா பேசிட்டு போங்க. விஜய் 20 விழுக்காடு வாக்கு இன்னைக்கு சென்னையில் வாங்குறாரு. ஆனால் அந்த வாக்கால எந்த பயனும் கிடையாது. அதிமுக வெற்றி பெறுவோம், திமுக தோல்வி வருமோ அந்த வாக்கு பயன்பெற்று இருக்கிறது. இவ்வளவுதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, சென்னையில் பல தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். விஜய் சென்னையில் விஜயே வெற்றி பெறுவாரான்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் 100 விழுக்காடு சென்னையில் விஜய் வெற்றி பெறுவார்னு சொல்லவே முடியாது. அதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. நீங்கள் என்ன வேணால் எழுதிட்டு போங்க போயிட்டு. அன்பு உறவுகளே, எக்ஸிட் போல் அப்படிங்கிற பேரில் தமிழக மக்களை முட்டாளாக்குகின்ற ஒரு எக்ஸிட் போல சில நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கிறது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க. நம்முடைய செங்குருதி சேனலை அனைத்து அன்பு உறவுகளும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.